निवासेन रागे जरूढास्तदा पर्वते राजते ते जरूढाः देव प्रपन्कन्दशैलाजरूढस्य देवो मते मे सदा षण्मुखोऽस्तु மஸ்தபாபதிஷ்டவோ நம. நம்முடைய கிராமத்தில் இந்த 2வது பாதம் ஆனது வெகு சிறப்பாக இங்கே ஆச்சு. இன்னொரு காலத்தில் இந்த வேதத்தை விபாகம் பண்ணி வச்ச 4ஆம் விபாகம் பண்ணி வச்ச வேதவியாசரிடம் சிஷ்யர் வந்து போய் கேட்குற வேதம்னா என்ன அப்படின்னு வந்து போய் கேட்குற. அந்த அந்த வேதம் என்பது எதற்குன்னு சொல்லி கேட்குற. அதுக்கு அவர் சொல்கிற வேதம் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த கேள்விக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஜென்மா இருக்குங்கிறத வந்து நீ பார்க்கணும். நீ பூர்வ ஜென்மாவுடைய அந்தந்த என்ன சொல்கிறது அந்தந்த பாவத்தை தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மாவே உனக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாவத்தை நம்ம தீர்த்துக்கிறோம், அப்புறம் இன்னொரு பாவம் பண்ணுறோம், அப்புறம் இன்னொரு பாவம். இதுக்கு ஒரு எல்லையே கிடையாதான்னு கேட்டால் இதுக்கு இந்த விஷயத்துக்கு என்ன ஒரு எல்லை அப்படின்னு கேட்டால் வந்து வேதம் தான் இல்லைன்னு சொல்கிறேன். அவர் அப்பேற்பட்ட ஒரு வேதம் இது. இதில் இந்த பாராயணத்தில் விசேஷமாக நிறைய அதாவது விசேஷமாக வந்து எக்கச்சக்க மந்திரங்கள் வந்திருக்கு. அதில் முக்கியமான விஷயங்கள் மட்டும் இப்போதைக்கு வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயமே மாருதமசி மருதாமோ ஜோபாந்தாராம் பிஞ்சி. எங்கே வந்து மழை வந்து பெய்யணுமோ அங்கே ரொம்ப நாளாக வந்து பெய்யாமல் கிடக்கோ அங்கே எந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணாலோ அல்லது பாராயணம் பண்ணாலோ உடனே வந்து மழை பெய்யும் அப்படின்றதுக்குள்ளான ஒரு பெரிய ஒரு மந்திரம் இது. அப்புறம் வந்து போயிட்டே இருந்தோன்னா நம்முடைய அப்பா தாத்தா பாலெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னும் கூடின எல்லாம் வருது. இமயம் அப்புறஸ்தரமாகி சேதாங்கிரவி பிதிருபி சம்விதானா. பிதிருக்களை நம்ம வந்து பூஜை பண்ணணும். பிதிருக்களை பூஜை பண்ணாதான் நம்முடைய வம்சமானது அதாவது அப்படியே மாதிரியாக வந்து கழிக்கும். இல்லைனா வந்து பித்திருக்களை நம்ம விட்டோம்னா நம்மளுடைய வம்சமானது போயிடும். இப்போது நம்ம ஆற்றுல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பண்ணுறோம், நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்டாதான் நம்மளுடைய இந்துக்கள்லாம் வருவா. ஆனால் நம்ம ஃபோன் அதாவது நமக்கு தெரியாமையே வந்து பரோட்சமாக முன்கூட்டியே வந்து பிதர்கள்லாம் நம்ம ஆட்டுக்கு வந்துடுவோம். நம்ம வந்து பத்திரிக்கையில் போடுவோம், முன்கூட்டியாகவே நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் வந்து நம்ம போடுவோம். ஆனால் உண்மையாகவே வந்து பித்திருக்கள் தான் வந்து முன்கூட்டியாகவே வந்துடுவான் நம்ம ஆற்றுக்கு. நம்மளுடைய வம்சத்தில் ஒரு இல்லை வந்து என்ன போகிறா அப்படிங்கிறதுனால முன்கூட்டியாகவே அவெல்லாம் வந்து வந்துடுவா. அப்படி வந்தவாளை நம்ம வந்து பூஜிக்கணும், அப்படியே விட்டுடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் நாந்தி அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணுவாள். அந்த மாதிரி பித்திருக்களை நம்ம வந்து பூஜிக்கணும். அதாவது வந்து பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டிய பூஜைகளை நம்ம பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுடைய வம்சமானது தழைக்கும். இது 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 ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் நான் முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி ஜயாதி ஹோமம் அப்படின்னு ஒரு கட்டம் வருது. இதில் அக்னி, வாயு, இந்திரன்,
சோமன், இந்த மாதிரி வந்து பல தேவர்கள்லாம் வரா. இந்த மாதிரி வந்து பல தேவதைகள்லாம் வருவா. இங்கே எந்த கர்மா பண்ணாலும் சரி, அதாவது நீங்கள் வந்து கல்யாணத்திலிருந்து நீங்கள் ஸ்ராத்தம் வரைக்கும் எதை பண்ணாலும் கடைசியில் இந்த ஹோமத்தை நீங்கள் பண்ணணும். அப்போ தான் அந்தந்த கர்மாவே வந்து உங்களுக்கு வந்து பூர்த்தி அடையும். இல்லைனா வந்து பூர்த்தி அடையவே அடையாது. இதெல்லாம் வந்து பெரிய அந்த ஹோமத்தை பண்ணாமல் விட்டுட்டோன்னா பெரிய தோஷம் வந்து சேரும். அதனால் அந்த ஹோமத்தை கட்டாயம் எல்லாத்துலேயும் பண்ணியே தீரணும். அது அப்புறம் வந்து பக்கத்துலேயே இன்னொன்று வருது, வாஸ்து புருஷன் அப்படின்னு தேவதை. எல்லாருமே சொல்லுவாங்க வாஸ்து சரியில்லை, வீட்டை மாற்று அப்படின்பா. அதாவது வாஸ்து புருஷனுக்கு சரியான பூஜையை பண்ணாலே போதும், எல்லாமே வந்து சரியாக போயிடும். இப்போது நம்ம வந்து ஒரு பில்டிங் வந்து நம்ம கட்டுறோன்னா அதில் நமக்கே தெரியாமல் பல ஜீவராசிகளை நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். அதாவது நம்ம அந்த வச்சிருப்போம். அந்த பாபங்கள் எல்லாமே கூட நம்ம தலையில் தான் வரும். அப்படிங்கிறதுனால அந்த 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 ஆற்றுலையும் நம்மளால் நிம்மதியாக சௌக்கியமாக வந்து வாழ முடியாது. பல கஷ்டங்கள் வரும். அதாவது நமக்கே தெரியாமல் என்ன காரணம் அப்படின்னு தெரியாமல் வந்து பல கஷ்டங்கள்லாம் வரும். அப்படிங்கிறதுனால சரியான காலத்தில் சரியான முறையில் வந்து வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாஸ்து தேவதையை நம்ம வந்து பூஜிக்கணும். அதுதான் வருது, வாஸ்தோஸ்பதே பிரதிஜானே யஸ்மான் ஸ்வாவேஷோ அனமேவோ பவானஹா அப்படின்னு வருது. இது எல்லாத்துலேயுமே விட நாலாவதாக ஒன்று வருது, கடைசியாக ஒன்று வருது, அக்னி காண்டம் அப்படின்னு ஒரு காண்டம் ஒன்று வருது. இந்த பாகத்துக்கு எதுக்கு அக்னி காண்டங்கிற ஒரு பேர்னா, அக்னியில் கையை வச்சா நமக்கு கை எப்படி நமக்கு வந்து சுட்டு போகும். நம்ம அக்னியை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து நம்ம பாதுகாப்பாக நம்ம வந்து நம்ம இதுக்கிட்ட நம்ம வந்து நம்ம போவோம் அந்த மாதிரி சொல்லணும் அந்த கட்டத்தை. ஏன்னா இதை அத்தியனம் செய்கிற காலத்தில் இந்த பாகம் வாயிலேயே நுழையாது. பெரிய கஷ்டம் இது. நீங்கள் 100 தடவை சொன்னாலும் 10% தான் வாயில் நுழையும் இந்த பாகம். அந்த மாதிரி அதாவது இந்த பாகத்தில் லோபம் இந்த மாதிரி வந்து பல சிரமங்கள்லாம் உண்டு இதில். அது வேற உண்டு. அதனால் இதை அத்தியனம் செய்கிற காலத்திலேயே இது ரொம்ப கஷ்டம். அத்தியனம் செஞ்சு முடித்தக்கப்புறமாகவும் இதை வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சுருக்கிறது இன்னும் பெரிய கஷ்டம் இது. அதனால தான் நீங்கள் வேதம் படித்தவா யார்கிட்ட நீங்கள் வந்து நீங்கள் போய் கேட்டாலும் அவள் சொல்லுவாள், வேதத்திலேயே எந்த பாகம் ரொம்ப கஷ்டம்னு கேட்டால் சொல்லுவாள் அக்னி காண்டம் தான் கஷ்டம் அப்படின்பா. அந்த மாதிரி இது வாயிலேயே நுழையாது. வாத்தியார்கிட்ட நாங்கள்லாம் வந்து நிறையா வந்து வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி அதாவது எதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப 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 கஷ்டமான ஒரு பாகம் இது. அப்பேற்பட்ட இந்த பாகத்தை இவாள்லாம் வந்து பாடசாலையில் வந்து 10 வருஷ காலம் வாத்தியார்கிட்டையே இருந்து அத்தியனம் செஞ்சு வந்திருக்கா. இவாள்லாம் இன்னும் அதாவது புக்கை பார்க்காம இவா இப்படி சொல்கிறான்னா அவள் அங்கே பாடசாலையில் எப்படி இவா வந்து கஷ்டப்பட்டுருக்கணும் யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி அதாவது இப்படி தான் வந்து கஷ்டப்பட்டு தான் எல்லாமே வரும்னாலுமே கூட இது இவ்வளோ சீக்கிரத்தில் இது மட்டும் வந்துடாது இந்த பாகம். அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து 10 வருஷ காலம் வந்து வாத்தியார்கிட்டையே உட்காந்துருந்து அப்படி அத்தியனம் செஞ்சு வந்திருக்கா. இவெல்லாம் வந்து பெரிய வேத ஜோதிகள் வரலாம். அதனால் அப்பேற்பட்ட இந்த வேதத்தை 2வது பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாதத்தை இந்த நம்முடைய இந்த கிராமத்தில் நம்ம வந்து பாராயணம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது இன்னும் விடாமல் 3வது பாதம் 4வது பாதம் இப்படின்னு வந்து போயிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஃபோனில் வந்து கேட்டவாளுக்கும் சரி,
இதுக்கப்புறமா ஃபோனில் கேட்க போகிறவாளுக்கும் சரி, நேரில் வந்து கேட்க போகிறவாளுக்கும் சரி, இந்த மாதிரி வந்து பரமேஸ்வரன் எல்லாருக்கும் வேதத்தை வந்து, அதாவது மூத்தவத்தரும் வந்து அத்தியனம் வந்து கண்டிப்பாக செய்யணும். அப்படி அத்தியனம் வந்து செய்ய முடியலன்னா வாழ்நாளில் அந்த தடவையாவது வேதத்தை முழுசாக காதில் கேட்டுன்றணும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பிரகாரம் இப்போது இந்த ரெண்டாவது பாதமானது ஆச்சு. நாளைக்கு தான் வந்து பாராயணம் வந்து இது வேறு, பூர்த்தி தினம் வேறு நாளைக்கு தான். பொதுவாகவே ஒரு நல்ல காரியம் நல்ல காலத்தில் நம்ம வந்து செய்யணும். அந்த காரியத்தை நம்ம வந்து, அதாவது நம்ம அப்படி நம்மளால் வந்து செய்ய முடியாத பட்சத்தில் நல்ல காலத்துலையாவது அந்தந்த காரியத்தை நம்ம வந்து முடிக்கணும் இல்லையா? ஆனால் இப்போது இந்த பாராயணம் எப்படின்னு கேட்டேன்னா, ஸ்டார்டிங்கும் சரி எண்டும் சரி பெரிய புண்ணிய காலமாக இருக்குது. அப்போது நம்ம 8ஆம் தேதி தான் நம்ம பிறந்த ஆரம்பித்தோம். அப்போது பானு சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு புண்ணிய காலம் அன்றைக்கி கிடைக்காத. அதாவது நம்ம அதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கவே இல்லை இல்லையா நம்ம அதெல்லாம். அதனால் பானு சப்தமிங்கிற சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு புண்ணிய காலம். நாளைக்கு தினம் வந்து பூர்த்தி, நாளைக்கு தினம் மகாசிவராத்திரி. 100 சந்திர கிரகணத்துக்கு சமம் ஒரு மகாசிவராத்திரி அப்படின்னு வந்து சொல்லப்படுது நம்மளோட சாஸ்திரங்கள். அதனால் இந்த மாதிரி வந்து பரமேஸ்வரனுடைய சன்னதியில், பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தில் இந்த பாராயணமானது கொஞ்சம் நாளைக்கு தினம் வந்து பூர்த்தி ஆக போகிறது. இதுக்கப்புறமாவும் விடாமல் நம்மளுடைய கிராமத்தில் பாராயணங்கள் நிறைய நடக்கணும். எல்லாமே வந்து சுபிக்ஷமாக க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட இதை பூர்த்தி பண்ணிக்கிறோம். நம பார்வதி பதகே. ஹர ஹர மகாதேவ.